வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அருண் விஜய் நடிச்சு பாலாவோட இயக்கத்துல வெளியாயிருக்கிற வணங்கான் படத்தோட விமர்சனம். இதுல ரோஷினி பிரகாஷ், சமுத்திரக்கனி, மிஸ்கின் இப்படி பலரும் சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் சாம் சிஎஸ். வணங்கான் ஒரு எமோஷனல் ரிவெஞ்ச் டிராமான்னு சொல்லலாம். ஒரு மாற்று திறனாளிகள் காப்பகத்துல உள்ள சில பெண்களை சிலர் அபியூஸ் செய்யும் பொழுது அதுக்கு பழிவாங்க அவங்கள கொலை செய்யறாரு நம்ம ஹீரோ கோட்டி. இதுக்கப்புறம் அவரே போலீஸ்ல சரண்டரும் ஆயிடுறாரு. இதுக்கு மேல அந்த கேஸ் என்ன ஆகுது, இதுதான் படத்தோட முக்கிய கதை. கோட்டி பாத்திரமே ஒரு மாற்று திறனாளி தான். பிறவிலேருந்தே காது கேட்காத, வாய் பேச முடியாத மாதிரி ஒரு பாத்திரம் இந்த பாத்திரம். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேல பார்க்கலாம். கதைக்கு மெயினே அருண் விஜய் நடிச்ச இந்த கோட்டி கதாபாத்திரம் தான். இவருக்கு ஒரு தங்கையும் உண்டு, ஒரு காதலியும் உண்டு. டீனா அப்படிங்கிற இந்த காதலியா ரோஷினி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. கோட்டி பாத்திரத்தை கேர்ஃபுல்லா ரொம்பவே டீட்டெயிலா எழுதியிருக்காரு பாலா. அருண் விஜயும் ரொம்பவே அருமையா நடிச்சிருக்காரு. டயலாகே இல்லாம முகபாவங்களை வச்சே நடிக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு எந்த நடிகருக்குமே. அதை ரொம்பவே நல்லா பயன்படுத்தி நடிச்சிருக்காரு அருண் விஜய். இந்த பெரிய கோபம், சோகம் போன்ற எமோஷனல் காட்சிகள்லாம் படத்துல நிறைய உண்டு. அதுல எல்லாத்துலயுமே ரொம்பவே இவரு நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டு கோட்டி, டீனா மற்றும் அந்த பாதிரியார் பாத்திரம். ஒரு சர்தார்ஜி கலெக்டர் கிட்ட போய் ஒரு மீட்டிங் செய்யற காட்சி. அதுல டீனா பேசுறத பார்த்து கோட்டி முதன் முறையா ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காட்சியும் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ரொம்ப சரியான எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்து நடிச்சிருந்தாரு அருண் விஜய். பாராட்டுக்கள். ஆனா இதுல ஒரு குறை என்னன்னா, கோட்டி பாத்திரத்தோட கெட்டப்பு, அதோடைய எஃபெக்டை பார்த்தாக்கா பிதாமகன்ல வர விக்ரமோட சித்தன் கதாபாத்திரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரியே இது வந்திருக்கு. ஏன் இது மாதிரி ஒரு கெட்டப் கொடுக்கணும் இந்த கோட்டி பாத்திரத்துக்கு அப்படின்னு எனக்கு சரியா புரியல. உருவ ஒற்றுமை மற்றும் இல்லாத ரெண்டு பாத்திரங்களுமே வாய் பேசாது. ரெண்டு பாத்திரங்களோட நடவடிக்கைகளும் கொஞ்சம் வினோதமா வேற இருக்கும். இந்த மாதிரி பல ஒற்றுமைகள் இருக்கிறதுனால இத கொஞ்சம் கான்சியஸா தவிர்த்திருக்கலாம் டைரக்டர் பாலா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த ஹீரோ பாத்திரம் மாதிரியே ஹீரோயின் பாத்திரமும் பிதாமகன்ல வர லைலா பாத்திரத்தை நினைவுபடுத்துற மாதிரி தான் சில இடங்கள்ல இருந்தது. இதையும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி சமுத்திரக்கனி தன்னுடைய ஸ்டாண்டர்டான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. மிஸ்கின் பாத்திரம் ஒரு 2-3 சீன்ல வந்தாலும் கொஞ்சம் ட்ரமாட்டிக் எஃபெக்ட் இருக்கிற ஒரு பாத்திரம். இதுலயும் நல்லாவே இருந்தது மிஸ்கினோட நடிப்பு. மற்றபடி எல்லாருமே கொடுத்த பாத்திரங்களை அழகாவே நடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஓவராலா திரைக்கதைன்னு பார்த்தாக்கா வழக்கமான பாலா பாணியில ஆரம்பத்துல கொஞ்சம் நையாண்டி காமெடி, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஹெவியான ஸ்டோரி, கடைசியில சோகம், இப்படிதான் இந்த படமும் நகருது. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு இந்த படம். எஸ்பெஷலி கடைசி சாவு எதுக்குன்னே எனக்கு புரியல. ஒரு காரணமும் சரியாவே சொல்லப்படல. பாலாவோட படம்னா சாவு இல்லாட்டி முடியாது அப்படின்னு அவரே தனக்கு தானே ஏதோ ரூல்ஸ் வச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இதனால கதை பெருசா வித்தியாசப்பட்ட மாதிரியும் எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலுமே இது ஒரு சாதாரண பழிவாங்கல் கதை தான். என்ன, ஹீரோ ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த படத்தின் மூலமா அவங்க படுற கஷ்டங்களை பல இடங்கள்ல எடுத்து காண்பிச்சிருக்காரு டைரக்டர், அவ்வளவுதான். கதை தொய்வில்லாம நகருது. ஆனா பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் இல்லாம பிளாட்டா தான் நகருது. அதனால இது ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியும். செட்ஸ், சினிமாட்டோகிராஃபி, மேக்கப் இதெல்லாமே ரொம்பவே ரியலிஸ்டிக்கா கதைக்கு ஒட்டியே வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் அந்த டைட்டில் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டாக்கா, வணங்கான் படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச். புதுமையாலாம் எதுவும் இல்லை. ஆனா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோட கூட பார்க்கலாம். இருந்தாலும் இதுல உள்ள சில காட்சிகள், படத்தோட ஒரு வயலன்ஸ், அதோடைய சென்ட்ரல் தீம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸிங்கா இருக்கும். கண்டிப்பா சிறுவர்களுக்கு உகந்தது இல்லை. ஓடிடியில் வரும்பொழுது தாராளமா பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் ஒரு வாட்சபிளான படம் தான் இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.